வணக்கம், எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து வனபத்திரகாளி கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இது எங்கே இருக்குன்னா மேட்டுப்பாளையம். அப்படியே வந்து இங்கே ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் அப்படியே குடிச்சிட்டு அன்னபூர்ணா ஹோட்டலில் அப்படியே சாப்பிட்டுட்டு ஒரு 7 குடிச்சிட்டு அப்படியே போகலான்னு. அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் பார்த்தோம். இங்கே சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு. கார் ரொம்ப நேரம் ஓட்ட முடியாது இல்லையா? அதனால் இங்கே வந்து வனபத்திரகாளி அம்மன் கோயில் ரொம்ப சிறப்பு பெற்ற கோயில். அது இங்கே மேலே வந்து குன்னூருக்கு போகிற வழியில் அரக்கன் பக்காசுரம் மலை இருக்குது. அங்கே வந்து மிகவும் அமானுஷ்ய சக்தி உண்டு. அங்கே போகிறப்போ அது வந்து அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அந்த பக்காசுரம் மலையோடைய இதை வந்து எப்படின்னு காமிக்கிறோம். இப்போ வந்து எங்கே போய்ட்டுருக்கோன்னா வனபத்திரகாளி போகும்போது பிளாக் தண்டர்லாம் போய்ட்டு கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நல்லா இருக்குங்க பிளாக் தண்டர்லாம். அதுக்கப்புறம் அப்படியே போய்ட்டு மேட்டுப்பாளையம் அப்படியே அந்த வயலில் போய்ட்டு நேராக வந்து நம்ம வனபத்திரகாளி கோயிலுக்கு போய்ட்டுருக்கோம். ரொம்ப நல்ல லொக்கேஷன், நல்ல மழை பெஞ்சிருக்கு, குளுன்னு இருக்குது. நீங்களும் அப்படியே சம்மர் வெக்கேஷன் அப்படியே போய்ட்டு வாங்க. நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. நல்லா ரெஸ்பெக்ட் பண்ணாங்க எல்லா இடத்துலையுமே, சாப்பிட்றதுக்கு சரி நல்ல இதாக இருக்குது. இதுதான் வந்து எங்கன்னா கல்லார்கிட்ட இருக்க இந்த இரும்பு பாலம். இங்கே தான் வந்து ஆட்டுக்கார ஆலமயில் சிவகுமார் விஜயகுமார் ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா, அதுதான் அந்த சீன். இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இது ஆட்டுக்கார ஆலமயில் படம். அதில் வந்து ஸ்ரீபிரியா நடிச்சிருப்பாங்க பாருங்கள். மேலே பக்காசுரம் மலை தெரியுது, அங்கே கீழே வந்து வனபத்திரகாளி அம்மன் கோயில் இருக்குது. நல்ல மழை பெய்யுது, நல்லா இருக்குது. வாங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.